இரண்டாவது, முழுக்க முழுக்க இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்று நடத்தியது ஆதவ் அர்ஜுனா மற்றும் என் ஆனந்த். அதாவது ஏற்கனவே கூறியது போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சார ஆணையத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் ஆகிய இருவர் தான் விஜயுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு முழு பொறுப்பேற்று அவர்கள் அந்த பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய நேரடி கண்காணிப்பில், நேரடி உத்தரவின்படிதான், அவர்களுடைய முழுமையான திட்டமிடல் படிதான் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கு கூடிய கூட்டம் கரூரை சேர்ந்தவர்கள் மட்டும் கிடையாது. இவர்கள் இருவருடைய உத்தரவின் பேரில், ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஆனந்த் உத்தரவின் பேரில் மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். வரவழைக்கப்பட்ட கூட்டம் என்பது அதிகரித்து அதன் மூலமாக இந்த கூட்ட நெரிசல், உயிரிழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க விஜயுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு முழு பொறுப்பு என்பது இவர்கள் இருவர் தான். ஆதவ் அர்ஜுனா மற்றும் என் ஆனந்த் அவர்கள் தான் விஜயுடைய அனைத்து தேர்தல் பிரச்சாரத்திற்கும் வியூகங்களை வகுத்துக் கொடுத்து திட்டங்களை வகுத்துக் கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த உயிர் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து உயிர் பலி என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஒரு மிகப்பெரிய அச்சமானது காணப்படுகிறது. அதே போன்று இந்தியா முழுக்க இது கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய நிலையில் அனைவரும் இதற்கு தங்கள் இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய உள்துறை அமைச்சகம் அறிக்கை கேட்டிருக்கிறது, தமிழக அரசிடம் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க மிகப்பெரிய அதிர்ச்சியும் பரபரப்பும் ஏற்படுத்தக்கூடிய சம்பவமாக இந்த கரூர் தேர்தல் பிரச்சாரம், விஜயனுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட உயிரிழப்பு என்பது பதிவாக இருக்கிறது. அதை பார்க்கும் போது நெஞ்சை பதற செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதாவது குழந்தைகள், சிறுமிகளை அந்த மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது நெஞ்சை பதற வைப்பதாக இருக்கின்றது. இந்த அளவுக்கு ஒரு சிறுவர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள், வயதானவர்கள் என அவர்களெல்லாம் முண்டி அடித்துக் கொண்டு கூட்டத்திற்கு சென்று விஜயை பார்க்க வேண்டும் என்று ஏன் இந்த அளவுக்கு மக்கள் இருக்கிறார்கள் என்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் தான் ஏற்படுத்தியிருக்கின்றது. தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகளும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. ஏற்கனவே காவல்துறையும் அங்கு அதிக அளவில் கூடியிருக்கிறார்கள். அந்த மருத்துவமனையுடைய நுழைவாயில் என்பது பூட்டப்பட்டு வெளியாட்கள் யாரும் உள்ளே வருவதற்கான அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. உச்சகட்ட ஒரு பதற்றமான சூழல் காணப்படுவதால் தற்போது வரை யாரும் வர வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவையில்லாமல் குழப்பத்தை தவிர்ப்பதற்காக இந்த உத்தரவு போடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கு கிட்டத்தட்ட உயிரிழந்தவர்களுடைய 36 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 8 குழந்தைகள், 16 பெண்கள், 12 ஆண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 36 பேராக 20 பேரிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஒரு உச்சகட்ட பதற்றம், ஒரு பரபரப்பான சூழல் தான் காணப்படுகின்றது. இதை தொடர்ந்து ஏற்கனவே நாம் செய்தியாக அதை வெளியிட்டிருக்கிறோம். பல்வேறு அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி, அதே போன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜகவுடைய தலைவர் JP நட்டா, அதே போன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் தொடங்கி அனைத்து பல அமைச்சர்களும் இதற்கு மத்திய அமைச்சர்களும் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். மறுபக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும், தமிழகத்தை பொறுத்தவரையிலும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாமகவுடைய தலைவர் அன்புமணி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு என்பது சோகத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் குணமடைந்து வர வேண்டுகிறேன் என்றும் தங்களுடைய இரங்கல் பதிவையும் பாதிக்கப்பட்டவர்களும் விரைவில் மீண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இப்படியாக ஒரு மிகப்பெரிய சோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக தான் இது பார்க்கப்படுகின்றது. ஆனால் பலரும் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், விஜய் கேட்ட இடம் வேறு, ஆனால் காவல்துறை அனுமதி கொடுத்த இடம் வேறு. அப்படி என்றால் விஜய் கேட்ட இடத்தில் கொடுத்திருக்காம என்றெல்லாம் கூட இதை பற்றி முழுமையாக புரியாத சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், VP மதியழகன் நாம் ஏற்கனவே கூறியது போல கரூருடைய மேற்கு கரூர் மாவட்ட செயலாளர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் VP மதியழகன் காவல்துறை கண்காணிப்பாளருக்கு அனுப்பிய அந்த அனுமதி கடிதத்தில் ரவுண்டானா, லைட் ஹவுஸ் உள்ளிட்ட அந்த பகுதியில் தான் அனுமதி வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தால் அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் விஜய்க்கு தற்போது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கூடிய இடம் என்பது வேலுச்சாமிபுரம். ரவுண்டானா மற்றும் லைட் ஹவுஸ் ஆகிய பகுதிகளை விட வேலுச்சாமிபுரம் என்பது அதிக இடங்களை கொண்ட பகுதி. சற்று அங்கு கூட்டம் என்பது குறைவாக தான் இருக்கும். அங்கு அதிக அளவில் மக்கள் கூடலாம். ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் கேட்ட இடத்தில் அனுமதி கொடுத்திருந்தால், அதாவது ரவுண்டானா, உழவர் சந்தை, லைட் ஹவுஸ் தானு உள்ளிட்ட பகுதியில் அனுமதி கொடுத்திருந்தால் நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும்.